கடந்த பல தசாப்தங்களாக வறுமை ஒழிப்பு செயல்பாடுகளுக்கான நலன்புரி வேலை திட்டத்துக்காக செலவிடப்பட்ட நிதி முறையாக அதிகரித்துள்ளது. இந்நாட்டின் பொருளாதார மற்றும் உற்பத்தி செயல்பாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் புதிய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். லங்காவே பகுதி ஆண்டு விசின் விவித காலவல இலங்கையில் கடந்த அரசாங்கங்களினால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வறுமை ஒழிப்பு வேலை திட்டங்கள் பல முன்னெடுக்கப்பட்ட போதும் அவற்றின் முடிவுகள் தொடர்பில் திருப்தியடைய முடியாது. வறுமை ஒழிப்பு செயற்பாட்டின் நிவாரணத்தை பெற்றுக் கொள்வோரின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வந்துள்ளது. 2000ஆம் ஆண்டு 11 லட்சம் பயனாளர்கள் இருந்துள்ளனர். 2010 15.7 லட்சமாக அது அதிகரித்துள்ளது. 2024 18 லட்சத்தை அண்மித்துள்ளது. அதனால் வறுமை ஒழிப்பு செயற்பாடு தொடர்பில் மீளாய்வு செய்ய வேண்டியுள்ளது. திரைசேரியிலிருந்து குறிப்பிடத்தக்க அளவு பணத்தை செலவிட்டுள்ளோம். எனினும் அதனால் உரிய பலன் கிடைக்கப்பெறவில்லை. அதனால் இந்த வறுமை ஒழிப்பு வேலைத்திட்டம் மற்றும் கிராமிய வறுமை ஒழிப்பு ஆகிய 2 பிரதான வேலைத்திட்டங்களை ஒன்றிணைத்து அதனூடாக பாதிக்கப்படக்கூடிய தரப்பினருக்கு முறையான சமூக பாதுகாப்பு வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் ஏனையவர்களை பொருளாதார செயற்பாட்டின் பங்குதாரர்களாக மாற்றுவதற்காகவும் குறித்த பிரஜாசக்தி தேசிய வேலைத்திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. எமது அரசாங்கத்தின் வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் எண்ணக்கருவுக்கு அமைய நடைமுறைப்படுத்தப்படும். එය අපේ ආණ්ඩුවේ පොහොසත් රටක් සුරක්ෂිත ජීවිතයක් කියන දැක්මට අනුකූලව ක්‍රියාත්මක වෙනවා. கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி வேலைத்திட்டத்தின் முகாமைத்துவ பிரிவின் செயல்பாட்டு காலத்தை நீடிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு வராய நகர சங்வர்தனை கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்திக்காக 2016 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி செக் போர்ட் சிட்டி தனியார் நிறுவனமும் இலங்கை அரசாங்கம் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை எனும் 3 துறையினருக்கும் இணைந்து முத்தரப்பு வேலைத்திட்டம் முகாமைத்துவ பிரிவை அமைப்பதற்கு ஒப்பந்தத்தை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் இந்த துறைமுக நகர 2ஆம் கட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள திட்டங்கள் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நிறைவடைய உள்ளது. அதனால் குறித்த வேலைத்திட்ட முகாமைத்துவ பிரிவான CPCPMU எனும் நிறுவனத்தை 2027ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 5ஆம் தேதி வரை காலத்தை நீடிக்கவும் பணியாளர்களுக்கு செயல்பாடுகளை முன்னெடுக்கவும் அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. கொழும்பு துறைமுக நகர வேலைத்திட்ட செயற்பாடு பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட கண்காணிப்பை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கும் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரை குறித்த பிரிவின் காலத்தை நீடிக்கவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியது. மகளிர் தினத்துக்கு இணைவாக மார்ச் 8ஆம் தேதி வரை தேசிய மகளிர் வாரத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் குறிப்பிட்டார். මෙවර ජාත්‍යන්තර කාන්තා දිනේ සැමරුම් තේමාව இம்முறை சர்வதேச மகளிர் தின துணைப்பொருளானது சகல பெண் பிள்ளைகளுக்குமான சம உரிமையை பலப்படுத்தல் என்பதாகும். அதற்கு இணைவாக நிலையான நாளை எனும் மகளிரின் வல்லமையே எமது வழிகாட்டி எனும் துணைப்பொருளில் 2025 மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை தேசிய மகளிர் வாரத்தை அறிவிக்கவும் சர்வதேச மகளிர் தின தேசிய கொண்டாட்டம் உள்ளிட்ட தேசிய மாகாண மாவட்ட மற்றும் பிரதேச மட்ட நிகழ்வுகளை நடத்த மகளிர் மற்றும் சிறு விவகார அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. விளையாட்டு ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையை ஸ்தாபிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சுயாதீன ஒழுங்குபடுத்தல் நிறுவனமாக சூது விளையாட்டு ஒழுங்குபடுத்தல் அதிகார சபைக்கான சட்ட வரைவை தயாரிக்க சட்ட வரைஞருக்கு 2023 6ஆம் மாதம் 23ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தின் போது ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தது. சட்ட வரைவின் செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை ரீதியிலான அனுமதி தேவை என சட்ட வரைஞர் திணைக்களம் அறிவித்திருந்தது. குறித்த சட்ட வரைவை விரைவாக தயாரிப்பதற்கு அமைச்சரவையின் கொள்கை ரீதியிலான இணக்கப்பாட்டை பெற்றுக் கொள்வதற்கு நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டது.